வணக்கம் தமிழ் நண்பர்களே! இது உங்கள் மயூரன் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற அனிமியோட பேரு என்ன அப்படின்னா, கிரேவ் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ். ஒரு அழகான அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டோட போர் எவ்வளோ கொடுமையானதுன்னு காட்டியிருப்பாங்க. இந்த கதையோட ஹீரோ அண்ணன் தான். அவனுக்கு ஒரே தங்கச்சி இருக்கு. ரொம்ப பாசம் அவ மேல. 2 பேருமே சின்ன பசங்க தான். அவங்க அப்பா ஆர்மில இருக்காரு. அம்மா மட்டும் கூட இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஒரு நாள் அவங்க ஊர்ல வெளிநாட்டுக்காரங்க குண்டு வீச போறாங்கன்னு தெரிஞ்சு எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடுறாங்க. இவனும் வீட்டில் இருந்த அரிசி பருப்பு இந்த மாதிரியான எல்லா சமையல் பொருளையும் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல புதைச்சி வச்சுட்டு போறாங்க. அப்போதான் திரும்பி வந்து எடுத்துக்கலான்னு கிளம்புறாங்க. அம்மாவை முன்னாடி போக சொல்லிட்டு இவன் அவன் தங்கச்சிய முதுகுல கட்டிக்கிறான். அப்புறமா எல்லாருமே ஓடுறாங்க. திடீர்னு குண்டு மழையா பெய்யுது. அதனால நிறைய பேர் சாகுறாங்க. இவங்க ஒரு வழியா தப்பிச்சு போறாங்க. ஆனா, அம்மாவ கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கேம்ப்ல பார்க்க போறாங்க. அங்க போன உடனே தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி வராங்க. அவங்க கிட்ட தங்கச்சிய விட்டுட்டு போய் உள்ள தேடுறான். அப்போதான் அவங்க அம்மாவ உடம்பு ஃபுல்லா கட்டு கட்டி போட்டிருக்காங்க. அவ்வளோ நெருப்புல எரிஞ்சிருக்கு. அப்புறமா இத அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லவே இல்ல. ஏற்கனவே அம்மாவ காணோம்னு தேடினதுனால கஷ்டப்படுவான்னு சொல்லி சொல்லல. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு 2 பேரும் போகிறாங்க. அவங்க நாளெல்லாம் பார்த்துக்கிறாங்க முதல்ல. அப்புறமா இவன் போய் அவங்க அம்மா இறந்த அப்புறம் சாம்பலை மட்டும் எடுத்துகிட்டு வரான். அப்புறமா அப்படியே அவன் வீட்டில் புதைச்சி வச்சுருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆன்ட்டி கிட்ட கொடுக்குறான். அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சமைக்கிறாங்க. அவங்க அம்மாவோட மோதிரத்தை தங்கச்சிக்கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லி சொல்கிறான். அவங்க அம்மாவை பற்றி கேட்டதுக்கு அம்மா ஊரில் இருக்காங்க, சீக்கிரம் வருவாங்கன்னு தங்கச்சிக்கிட்ட பொய் சொல்கிறான். அப்புறம் ஆன்ட்டி கிட்ட உண்மையை சொல்கிறான். அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த ஆன்ட்டிக்கு ஹஸ்பண்டும் பொண்ணும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்ல காய்கறி இருக்க சாப்பாடும் இவங்க 2 பேருக்கும் வெறும் குழம்ப ஊற்றி கொடுக்குறாங்க. அது அவனுக்கு தெரிஞ்சாலும் நம்மளே வீடு இல்லாமல் இருக்கோம், அமைதியாக இருக்கான். போக போக சரியாக சாப்பாடு கொடுக்காம இருக்காங்க. அவங்க அம்மா போட்ட துணியை விற்க சொல்லி கொடுக்குறான். அப்போவும் அந்த ஆன்ட்டி ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு போடுறாங்க. அவனோட தங்கச்சி அப்பப்போ பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி அழுகுறான். அதனால பேங்க்கில் கிடச்ச அமௌண்ட்டை வச்சு தனியாக சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கும் அந்த ஆன்ட்டி திட்டுறாங்க. அதனால கொஞ்ச நாளில் வீட்டை விட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது மட்டும் அந்த ஆன்ட்டி ஏன் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களும் கேட்காம வெளியே போகிறாங்க. போயிட்டு ஒரு குளத்து பக்கமாக ஒரு சின்ன குகையில் வாழ்கிறாங்க. கிடைச்சதை சாப்பிட்றாங்க. ஒரு டைம் தவளையெல்லாம் பிடிச்சி சமைச்சு கொடுக்குறான். ஒரு நாள் அவள் தங்கச்சிக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் போகுது. டாக்டர்கிட்ட கூட்டு போன அப்புறம் அவர் உன் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உன் தங்கச்சிக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடு போதும்னு சொல்கிறாங்க. அவன் திரும்பி கேட்குறான், என்கிட்ட காசு இல்லை, நான் எப்படி என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுப்பேன்னு கேட்குறான். அதுக்கப்புறமா ஊருக்குள்ளே குண்டு போடுறப்போ எல்லாருமே வீட்டை விட்டு ஓடி வேற இடத்துக்கு போகிறப்போ இவன் மட்டும் குண்டு போடுற இடத்துக்கே போய் அங்கே இருக்க துணி சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். அந்த மேலே பறக்கிற விமானங்களை பார்த்து நன்றி சொல்கிறான். அதில் ஒரு சில சாப்பாடு வாங்கிட்டு தங்கச்சிக்கு கொண்டு போகிறான். அவள் ஏந்திரிக்க கூட முடியாமல் இருக்கா. அவள் அண்ணன் உனக்காக சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி மண் வச்சு செஞ்ச உருண்டைகளை காட்டுறா. அதை பார்த்து அழுதுகிட்டே சாப்பாடு கொடுக்குறா. அவள் கொஞ்ச நாள் சாப்பிட்டு சாப்பிட முடியாமல் அப்படியே படுத்துக்கிறா. அப்புறம் பசி பசின்னு கத்திக்கிட்டே இருக்கிறா கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சவுண்டே வரல. அப்போ அவன் பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது தங்கச்சி செத்து போச்சுன்னு. அவன் அழுதுகிட்டே அவளையும் அவளுடைய பொம்மை அவள் வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்த்து புதைக்கிறான். அப்புறம் எதுவும் சாப்பிட கிடைக்காம போய் ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்துடுறான். அப்புறமா ஒருத்தர் மட்டும் பாவப்பட்டு ஒரு பிரெட் வச்சுட்டு போகிறாரு. அதை கூட அவனால் எடுத்து சாப்பிட முடியல. அப்புறம் மயங்கிடுறான் அப்படியே. அவனோட சிஸ்டர் வாய்ஸ் மட்டும் கேட்குது. பசிக்குது அப்படின்ற வார்த்தை. அங்கே ஒருத்தர் வந்து அவன்கிட்ட இருந்த ஒரு டின் எடுத்து வெளியே தூக்கி போடுறாங்க. அதிலிருந்து சாம்பல் விழுகுது. அப்படியே அவன் தங்கச்சி அதிலிருந்து வரா. அவளை சுற்றி மின்மினி பூச்சி பறக்குது. அவள் குனிஞ்சு அந்த டின் எடுக்கிறப்போ அவங்க அண்ணன் வந்து தூக்குறான். அப்போ தான் தெரியுது அண்ணனும் செத்துட்டான்னு சொல்லி. அவங்க 2 பேரும் ஒரு ட்ரெயினில் ஏறி போகிறாங்க. சந்தோஷமாக இதோட கதை முடியுது. உண்மையிலே ஒரு தரமான படம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு
போர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அனிமியோட வரேன். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறது நந்தினி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.